மறுமையில் உலகம் அழியும் வரை கடைசியாக இருந்த மனிதர் வரை எல்லோரும் ஒன்று சேருவோம். எல்லோரும் கேட்போம், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுபவர் யார்? எம்முடைய நிலைமைகளை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் யார்? சொல்லுவார்கள், ஆதம் இருக்கிறார். ஆதமிடத்திலே சொல்லுவார்கள் அலைஹிஸ்ஸலாம், ஆதம், நீங்கள் தான் மனிதரின் தந்தை. உங்களை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மித்லஹ் வலம் யக்தப் பஅதஹு மித்லஹ். என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. என்னால் என் இறைவனிடத்திலே நான் செய்த பாவங்களை கொண்டு பேச முடியாது. நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. இத்ஹபு இலா நூஹ். நூஹிடத்திலே சொல்லுவார்கள், அவர்களை புகழ்வார்கள், நூஹே, நீங்களாவது அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். அதே வார்த்தையை சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நானே என் சமூகத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்த நினைவை நினைத்து பார்க்கிறேன். நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. என் நிலைமை என்னால் சொல்ல முடியாது. இத்ஹபு இலா இப்ராஹிம், இத்ஹபு இலா மூசா, اذهبوا الى عيسى اولو العزم من الرسل. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் ஒரே வார்த்தை, மனிதர்கள் இதுதான் இறுதி வாய்ப்பு, இனிமேல் வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுவார்கள். தூதரே, இறுதி நபியே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்களேன். எங்களுடைய நிலைமைகளை பாருங்களே. அல்லாஹ்வோ கோபத்தோடு இருக்கிறான். எங்கள் நிலைமை என்னவாக போகிறது என்று தெரியவில்லை. தூதர் சொல்லுவார்கள், நான் தான் என்று விரண்டு சென்று அல்லாஹ்